ஹலோ மக்களே, அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி காலையில் எழுந்துச்சி பார்க்கும்போது எல்லா வீட்லேயுமே பொங்கலுக்கு கோலம் போட்டு எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. சரி, நம்மளும் ஏன் அந்த பொங்கல் வச்சா என்ன அப்படின்ட்டு எங்களுக்குள்ளே ஒரு தாட். சரி வச்சிருவோம் அப்படின்ட்டு நானும் என் தம்பியை சேர்ந்து டெரஸ் போயிட்டு எல்லா ப்ரிப்பரேஷனும் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அதில் வந்து ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த அடுப்பு வைக்கிறது, அதனால் மண்ணெல்லாம் போட்டு, எங்களுக்கு இது ஃபஸ்ட் டைம் தான் இருந்தாலும் சரி கரெக்டாக செய்யணுமே அப்படின்ட்டு எல்லாமே மண்ணெல்லாம் எடுத்து போட்டு கல்லெல்லாம் எடுத்து வச்சு பானையெல்லாம் வச்சு செக் பண்ணி பார்த்து அந்த அடுப்பை வந்து நல்லபடியாக செட் பண்ணி முடிச்சிட்டோம். ஏன்னா இதுதான் ஃபஸ்ட்டு பொங்கல், எங்களுக்கு நாங்கள் வைக்கிற ஃபஸ்ட்டு பொங்கல் நல்லா வரணும்ல, அதனால் எல்லாத்தையும் செட் பண்ணி முடிச்சிட்டோம். அப்புறம் என்ன, வண்டி எடுத்துகிட்டு கரும்பு வேட்டைக்கு போக வேண்டியதான். நான், அப்பா, தம்பி 3 பேரும் சேர்ந்து கிளம்பிட்டோம் கரும்பு வேட்டைக்கு. கரும்பு பொங்கல்னாலே கரும்பு தானேங்க, கண்டிப்பாக கரும்பு இல்லாமல் எப்படி. சரி கிளம்புவோன்னு வெளியே வந்து பார்த்தா ரோடே காலியாக இருக்குது. பொங்கல் பாதி சென்னையை காணுங்க, யாரையுமே காணும் ரோட்டில். இத்தனைக்கும் நாங்கள் போனது பார்த்திங்கன்னா ஒரு 10 மணிக்கிட்ட இருக்கும். ரோடு வெறிச்சு ஓடி கிடக்குது. சரி நம்ம வந்து வேலையை பார்ப்போம் அப்படின்ட்டு என்ன பண்ணிட்டோம், கிளம்பிட்டோம் கரும்பு வாங்க போகலாம் அப்படின்ட்டு. பாருங்கள் ரோடு எவ்வளோ காலியாக இருக்குது பாருங்கள், எவ்வளோ வண்டி போகும் தெரியுமா இந்த ரோட்டில், காலியாக கிடக்குதுங்க. எங்களாலே நம்ப முடியல. தம்பி அப்போ சேர்ந்து கரும்பு எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்கள் லேட்டாக போனதுனால என்னவோ தெரியல, நல்ல கரும்பு அந்தளவுக்கு கிடைக்கல, எல்லாத்தையும் தேடி தேடி எடுக்கிற மாதிரி இருந்துச்சு. இருந்தாலும் கிடச்சிருச்சு. 3 கரும்பு வாங்கிட்டு வந்துட்டோம். ஃபைனலி ஒரு 3 கரும்பு நல்ல கரும்பாகவே கிடச்சிருச்சு. தூக்கிட்டு வீட்டுக்கு நிறைய கட்டிட்டோம்ல, பொங்கல் வைக்கிறதுக்கு ரெடி ஆகிட்டோம். பொங்கல் வைக்க ரெடி ஆகிட்டோம். லைனாக எல்லா ஊர்லேயும் லைனாக எடுத்து வச்சுட்டோம். அப்புறம் என்ன, பொங்கல் வைக்க ஸ்டார்ட் பண்ணுவோமா. அம்மாவும் தம்பியும் சேர்ந்து விறகுலாம் எடுத்து அடுப்புக்கு செட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்கள் 2 பேரும் சரி சும்மா இருந்து பார்க்குறதோட, தம்பி தான் எல்லாத்துலேயும் இறங்கி வேலை செய்யறதுல. நாங்கள் வந்து அடுப்பில் வந்து இந்தமாரி விறகு அடுப்புலாம் வச்சு ரொம்ப வருஷம் ஆச்சுங்க. அதனால் வந்து கொஞ்சம் புதுசாக இருந்துச்சு நாங்கள் இதை திருப்பி அகைன் ரீக்ரியேட் பண்ணுறதுக்கு. பொங்கல்னாலே எல்லாமே புதுமை தானே. பரவாயில்லைங்க, ரொம்ப நாள் கழித்து அடுப்பு பற்ற வச்சோல ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே வந்து நல்லாவே கொளுத்திருச்சு. அப்புறம் என்ன, அதில் தண்ணியை ஊற்றி அரிசியை போட்டு வேக விட வேண்டி தான். அதுக்கும் நாங்கள் ஒரு அக்கப்புறம் பண்ணும் பாருங்க, லைனாக நானின்ட்டு ஆட்டம் போட்டு மாறி மாறி நாங்கள் எடுத்து போடுவோன்னு சொல்லி நாங்கள் தனித்தனியாக எடுத்து போட்டுருந்தோம். கடைசியாக எங்கள் வீட்டில் பொங்கல் பொங்கிடுச்சுங்க. எங்கள் அம்மா சொல்லிக்கிட்டே இருந்தாங்க, கிழக்க பார்த்து பொங்கல் பொண்ணால் நல்லதான் அப்படின்ட்டு. கடைசியில் பார்த்தா எங்கள் வீட்லேயும் கிழக்க பார்த்தே பொங்கிடுச்சுங்க பாருங்கள்.
இந்த இன்பிட்வீன் கேப்பில் அப்படியே சின்ன சின்னதாக ஒரு ரீல்ஸும் ஷார்ட்ஸும் எடுத்துகிட்டு அப்படியே பொங்கல் கிண்டி விடுற மாதிரிலாம் சீன் போட்டாங்க. பாருங்கள் 3 பேர் சேர்ந்து என்னென்ன சீன் போட்டுட்டு தெரியணுன்ட்டு. பொங்கல் நல்லா பொங்கி வந்துச்சுங்க. அதுக்கு அடுத்தது என்னது, அந்த வெள்ளத்தை போட்டுற வேண்டியது தானே, போட்டுருவோம். ஃபைனலி எங்கள் வீட்டு பொங்கல் ரெடி ஆகிடுச்சுங்க. அடுத்தது என்ன, அதில் நெய்யை ஊற்றி அதில் வந்து திராட்சை முந்திரியெல்லாம் போட்டு பொங்கல் எடுத்து போட்டுட்டா முடிஞ்சது. ஒரு வழியாக பொங்கல் வச்சு முடிச்சிட்டோங்க. நல்லபடியாக முடிஞ்சிச்சு பொங்கல். நல்லா டேஸ்டியாக அழகாக வந்துருச்சு. அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள்.